ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோ சேனல். இந்த வீடியோவில் ரிசர்ச் சென்டர்ஸ் அண்ட் இன்ஸ்டியூட் இன் இந்தியா நச்சுன்னு மெமரைஸ் பண்ணுற மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் க்ளூஸோடு கொண்டு வந்திருக்கேன். இந்த டாப்பிக்லாம் நான் படிக்கிற டைமில் யாராச்சும் தமிழில் க்ளூஸோடு போட்டிருக்க மாட்டாங்களான்னு ரொம்பவே தேடி தேடி கடைசியில் நானாக மேக் பண்ணேன். இதை விட உங்களுக்கு ஈஸியாக ஏதாச்சும் க்ளூஸ் தோணுச்சுன்னாலும் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த க்ளூஸை கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள், அதர் ரெஸ்பான்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் படித்ததை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர் ரெஸ்பான்ஸ்க்கும் ஷேர் பண்ணி படிங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நியூ டெல்லியில் என்னெல்லாம் இருக்குன்னா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீசஸ், வல்லபாய் பட்டேல் செஸ்ட் இன்ஸ்டியூட், சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் எய்ம்ஸ், இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஆல் இந்தியா மலேரியா ரிசர்ச் இன்ஸ்டியூட், இதெல்லாம் இருக்குது. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, C² RAM, C² RAM அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. C² சிக்கு கம்யூனிகபிள் டிசீஸு, இன்னொரு சிக்கு செஸ்ட்டு, அடுத்த Rக்கு ரிசர்ச்சு, அடுத்த ஏக்கு எய்ம்ஸ் அதை வச்சுக்கலாம். இன்னொரு ஏக்கு அக்ரிகல்ச்சரு, அடுத்து எம்முக்கு மலேரியா. C² RAM. அடுத்து தமிழ்நாடு, நம்ம ஸ்டேட்டு, லவபிள் ஸ்டேட் அப்படின்றதுனால எல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல் ஃபார் லெதரு, இன்னொன்று லெப்ரசி. சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை, சென்ட்ரல் லெப்ரசி ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் செங்கல்பட்டு. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஐபிஎல் டீம் என்ன, சென்னை சூப்பர் கிங்ஸு. அதனால் கிங் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன், அதுவும் எங்கே, சென்னையில் கிண்டியில். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸு ஜெயித்ததை ஊட்டி ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். ஊட்டி ரேடியோன்றதுனால ரேடியோ அஸ்ட்ரானமி சென்டர், உதகமண்டலம், ஊட்டி. அடுத்து ஆந்திர பிரதேஷ் அண்டு தெலுங்கானா. இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி. அது என்ன ஸ்டோரின்னா, ராஜா ஒருத்தர் தன்னோட மந்திரியை கூட்டிகிட்டு ஒரு பேக்கை போட்டுக்கிறாரு. அந்த பேக்கில் 2 ப்ராடக்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிறாரு. என்னது அப்படின்னா, ஒன்று டொபாக்கோ, இன்னொன்று எலக்ட்ரானிக் ஐட்டமான ஜியோ செல்லு. இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வண்டியில் ஃபியூயல் போட்டுட்டு எப்போவுமே சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி பண்ணுறதுனால அவருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாக ஏற்பட்டுருது. இப்போ இந்த ஸ்டோரி வச்சு ஒவ்வொன்றையும் பார்ப்போம். ராஜா தன்னோட மந்திரியை கூப்பிட்டுட்டுன்னு, ராஜ மந்திரி. அதுக்கப்புறம் அவங்க அந்த பேக்கில் என்ன வச்சுருக்காங்க, டொபாக்கோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு, சென்ட்ரல் டொபாக்கோ ரிசர்ச் இன்ஸ்டியூட். இன்னொரு என்ன ப்ராடக்ட் கொண்டு போகிறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஹைதராபாத்து. எலக்ட்ரானிக் ஐட்டமான ஜியோ செல்லுன்னு சொன்னேன். ஜியோன்றதுனால நேஷ்னல் ஜியோ ஃபிசிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஹைதராபாத்து. ஜியோ செல்லுன்றதுனால சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மாலிகுலார் பயாலஜி, அதுவும் ஹைதராபாத்து. அப்புறம் இதில் வண்டியில் ஃபியூயல் போட்டுட்டு போகிறாங்க, நியூக்ளியர் ஃபியூயல் காம்ப்ளெக்ஸ், அதுவும் ஹைதராபாத். இதனால் என்ன ஆகுது, டொபாக்கோ அதிகமாக யூஸ் பண்ணி ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாக ஏற்படுது. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன், ஹைதராபாத், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மும்பை, மகாராஷ்டிரா. மும்பையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ட்ராம்பேயில் மும்பையில் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இன்னொரு அட்டாமிக் உள்ளதுமே மும்பையில் தான் இருக்கணும், அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், மும்பை. இப்படி அந்த அட்டாமிக் எனர்ஜியில் வேலை பார்க்குறதுனால என்ன ஆகுதுன்னா, மக்கள் வாழ்நாள் பாதியாகவும் ஆயிடுது, நிறைய பேருக்கு கேன்சரும் வந்துடுது. அதனால எல்லாருமே டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அந்த வேலையிலேருந்து. அப்போது கேன்சர் வந்துடுதுன்னு, இந்தியன் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், மும்பை, வாழ்நாள் பாதி ஆயிடுது. பாதினா ஹாஃப்னு எடுத்துக்கோங்க, ஹாஃப்கின் இன்ஸ்டியூட், மும்பை. டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்கன்னு, டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், அதுவுமே மும்பை தான். அப்படி இல்லைன்னா மும்பையில் பைன்னு வருது, முடிகிறது. நம்ம என்ன பண்ணுவோம், மெசேஜ்லேயுமே சரி, போகிறப்போவுமே சரி, டாட்டா பைன்னு தான் சொல்லுவோம். அங்கே பாய் வருது, இங்கே டாட்டான்னு வருது. அடுத்து லக்னோ, யூபி. ட்ரக்குன்றது ஒரு டாக்ஸிக்கான விஷயம். அது தெரியாமல் சிலர் டானிக் மாதிரி குடிச்சிடுறதுனால அவங்க வாழ்கிறதே பெரிய லக்காக தான் இருக்குது. ட்ரக்குன்னு சொன்னேன், சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு. டாக்ஸிக்கான விஷயம் சொல்லியிருந்தேன், இண்டஸ்ட்ரியல் டாக்ஸிகாலஜி ரிசர்ச் சென்டர். டானிக் மாதிரின்னு பொட்டானிக்கல், அதில் டானிக்னு வருது, நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு. வாழ்கிறதே பெரிய லக்கு தான், லக்னோ, யூபி. அடுத்து அகமதாபாத், குஜராத். இது என்ன அப்படின்னா, அகமதுன்ற பையனோட ஒரு பேட் ஸ்டோரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அகமதுன்ற பையன் 11th 12th நல்லா ஃபிசிக்ஸ் படிக்கிறான்.
ஃபிசிக்ஸ் படித்ததுனால அவனுக்கு நார்மலாகவே இன்ட்ரெஸ்ட்டு சேட்டலைட் கம்யூனிகேஷனில் அதிகமாக வந்துடுது. அதனால அவன் நினச்ச மாதிரியே ஸ்பேஸ் அப்ளை பண்ணுற மாதிரியே அவனுக்கு ஜாபும் கிடச்சிருது. அங்கே போய் நல்லா ஒர்க் பண்ணுறான். ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு ஹெல்த்து ஆக்குபேஷன் பண்ணுறப்ப சரியில்லாமல் போயிடுது. அதனால என்ன பண்ணுறான், நம்மளுக்கு இந்த வேலையே வேணான்னு விட்டுட்டு சொந்த ஊரில் டெக்ஸ்டைலில் வந்து வேலைக்கு சேர்ந்துடுறான். அகமதுன்ற பையன் சொன்னேன், அகமதாபாத்தில் அகமதுன்னு வந்துடுது. அவனுக்கு 11th 12th ஃபிசிக்ஸ் நல்லா படிக்கிறான். ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபரட்டரி. அவன் காலேஜ் வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் படிக்கிறான். காலேஜ் ஆஃப் சேட்டலைட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அவன் படித்த மாதிரியே ஸ்பேஸ் அப்ளை பண்ணுற மாதிரி ஒர்க்கும் கிடச்சிருது. ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர். அங்கே ஆக்குபேஷன் பண்ணுற இடத்துல அவனுக்கு ஹெல்த் ஹசார்ட்ஸ் நிறைய வருது. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆக்குபேஷனல் ஹெல்த். கடைசி என்ன பண்ணுறான், சொந்த ஊரில் டெக்ஸ்டைலில் வேலைக்கு சேர்ந்துடுறான். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இதுதான் அகமதுன்ற பையனோட ஒரு பேட் ஸ்டோரி. அடுத்து கேரளானாலே நல்ல மண் செழிப்பாக அதிகமாக இருக்கிற இடம். அதனால நேஷ்னல் சென்டர் ஃபார் எர்த் சயின்ஸ் ஸ்டடீஸ் அது திருவனந்தபுரம். அப்புறம் மண் பார்த்திங்கன்னா அளவில்லாமல்னு சொல்லியிருந்தேன். இந்தியா ரேர் எர்த் லிமிடெட், அதுவும் அளவில்லாமன்றதுனால ஆலுவா. இப்படி மண் வளம் நல்லா இருக்கிறதுனால என்ன ஆகுது, அங்கே பிளான்ட்ஸும் கிராப்ஸும் நல்லா விளையுது. சென்ட்ரல் பிளான்டேஷன் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அது எங்கே இருக்குது, காசர்காடு. காடுன்றது நம்ம கேரளானால என்னது, காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அதனால் அங்கே செழிப்பாக வளர்கிறதுனால அது எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னா காசர்காடில் வச்சுருக்காங்க. அப்படி மண்வளம் செழிப்பாக இருக்கிறதுனால யோசிக்காமல் தெம்பா அங்கே ஒரு ராக்கெட் லான்ச்சிங் சென்டரும் வச்சிடுறாங்க. தெம்பான்னு சொல்லியிருந்தேன், தும்பான்னு வச்சுக்கோங்க. அதை தும்பா ஈக்குவேட்டரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் தும்பா. அப்புறம் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், அதுவுமே திருவனந்தபுரம் தான். அடுத்து கொல்கட்டா, வெஸ்ட் பெங்கால். இதுக்கான ஸ்டோரி என்னென்னா, இந்தியன் மியூசியமில் ஆர்கியாலஜிக்கல் பொருட்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதில் கிளாஸ் அண்ட் செராமிக் கலந்த பொருள் இருக்குது. அதில் கெமிக்கல் கலந்துருக்கிறதுனால அதை க்ளீன் பண்ணுறவங்களுக்கு நோய் ஏற்பட்டுருது. அந்த கெமிக்கலை இன்ஹேல் பண்ணி அதனால் சாகிற வரைக்கும் போயிடுறாங்க. அப்படி உள்ளவங்கள காப்பாற்றணும்னு உடனே வேன் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ரெடி ஜூட்னு வேனை அரேஞ்ச் பண்ணி அவரை ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்கான என்விரான்மெண்ட்டுக்கு மாற்றுறாங்க. அங்கே மாற்றி கொண்டு போய் பொட்டானிக்கல் சர்வே பண்ண மெடிசின் கொடுத்து அவரை காப்பாற்றுறாங்க. இதுதான் கொல்கத்தாக்கான ஸ்டோரி. ஆர்கியாலஜிக்கல் சர்வேன்னு சொல்லியிருந்தேன், அங்கே வச்சுருந்த மியூசியமில் வச்சுருந்த பொருள்னு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்தியன் மியூசியம். கிளாஸ் அண்ட் செராமிக் கலந்த பொருட்கள், சென்ட்ரல் கிளாஸ் அண்ட் செராமிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அதில் என்ன கலந்துருக்கும், கெமிக்கல், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் பயாலஜி. அதுக்கப்புறம் அதை இன்ஹேல் பண்ணி சாகிற வரைக்கும் போயிடுறாரு. சாஹா இன்ஸ்டியூட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். அப்புறம் ரெடி ஜூட்னு வேன் அரேஞ்ச் பண்ணுறாங்க. சென்ட்ரல் ஜூட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் புர்த்வான். அப்புறம் அவரை ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்கான என்விரான்மெண்ட்டுக்கு மாற்றுறாங்க. ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹெல்த். இங்கே பொட்டானிக்கல் சர்வே பண்ண மெடிசன் தராங்க. பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஸ்கூல் ஆஃப் டிராபிக்கல் மெடிசன். அடுத்து டெஹ்ராடன், உத்தர்கண்ட். இது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பிஎஃப் பணத்தை டிடி மூலிமா வெளியெடுத்தாங்க, அவ்வளோதான். பிஎஃப் பணம்னு சொன்னேன். பி ஃபார் பெட்ரோலியம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம். எஃப் ஃபார் ஃபாரஸ்ட், சென்ட்ரல் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். டிடி மூலிமா எடுத்தாங்க. டிடிக்கு டெஹ்ராடன், உத்தர்கண்ட். அடுத்து பெங்களூர், கர்நாடகா. பெங்களூரில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரோ இருக்குது. ஸ்பேஸு, சயின்டிஸ்ட் அண்ட் சயின்டிஃபிக் ரிலேட்டட் திங்ஸ் மேக்ஸிமம் இங்கே தான் இருக்கும். இஸ்ரோன்னு சொல்லியிருந்தேன், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இந்தியன் ஸ்பேஸுன்றதுனாலேயே இந்தியன் சேட்டலைட்டும் இங்கே தானே. இந்தியன் சயின்டிஃபிக் சேட்டலைட் ப்ராஜெக்ட், அதுவும் பெங்களூர் தான். இது ரெண்டுமே எதுக்கு அடியில் வரும், ஸ்பேஸு ஏரோஸ்பேஸில் வரும். அதனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸும் பெங்களூர் தான். நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லெபரட்டரியும் பெங்களூர் தான். அது போக சசிவிராமன், அவருமே பெரிய சயின்டிஸ்ட்டு. அவரோட ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுமே இங்கே தான் வச்சுருக்காங்க அவர் நேமில். அப்புறம் டிபி, டியூபர்குலோசிஸ்ன்றதில் செகண்ட் லெட்டர் பி. இங்கிலீஷ் அல்ஃபாபெட்லேயும் செகண்ட் லெட்டர் பி. பெங்களூர்லேயும் ஸ்டார்டிங் லெட்டர் பி தான். அதை கனெக்ட் பண்ணி டியூபர்குலோசிஸும் பெங்களூர், கர்நாடகா. அடுத்து ஹை ஆல்டிடியூட் ரிசர்ச் லெபரட்டரி, குல்மார்க், ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரில் தான் நிறைய ஹைட்டான பிளேசஸ், மலைகள் எல்லாமே இருக்கும். இப்போ ஆல்டிடியூட்னா ஹைட்டுன்னு தெரியும். ஜம்மு காஷ்மீர் குல்மார்க்கில் இருக்குது ஹை ஆல்டிடியூட் ரிசர்ச் லெபரட்டரி.
அடுத்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், அதுவும் இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல் அப்சர்வேட்டரி, ரெண்டுமே வந்து நம்ம கேபிட்டலில் தான் இருக்குது, நியூ டெல்லி. அப்புறம் சென்ட்ரல் பொட்டேட்டோ ரிசர்ச் இன்ஸ்டியூட், சிம்லா, ஹிமாச்சல் பிரதேஷ். அவனுக்கு பொட்டேட்டோ செஞ்சு கொடுத்தா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அவனுக்கு அப்படின்றதுனால ஹிம்மு, சிம்லாவில் ஹிம்முன்னு வருது, பொட்டேட்டோ. அடுத்து இந்தியன் வெட்டரினரி ரிசர்ச் இன்ஸ்டியூட், முக்தேஸ்வர், ஹிமாச்சல் பிரதேஷ், இசாட் நகர், யூபி. இதுக்கு க்ளூ என்ன அப்படின்னா, வாரில் நிறைய பேரை வெட்டி கொண்டுறதுனால மக்கள் சோகமாயிடுறாங்க. வார்னு சொன்னேன், முக்தேஸ்வரில் வார் வருது, ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்காது. வெட்டி கொண்டுட்டாங்க, வெட்டரினரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு. சோகமாயிட்டாங்க மக்கள். இசாட் நகரில் சேட்டுன்னு எடுத்துக்கோங்க, சேட்டுன்னு எடுத்துக்கோங்க, இசாட் நகர், யூபி. அடுத்து இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதிக் ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச், ஜாம்நகர், குஜராத். ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜம்முன்னு வாழலாம்னு ஞாபகம், ஜாம்நகர், குஜராத். சென்ட்ரல் பில்டிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ரூர்க்கி, உத்தரகண்ட். எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் நம்ம கையில் கீ இருந்தால் தான் திறக்க முடியும். கீயை மறந்துட்டோம்னா காண்டாகும், அதனால் உத்தரகாண்ட். சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட், மைசூர், கர்நாடகா. நம்ம சாப்பிட்டோடனே இனிப்பு சாப்பிடணும்னு நினைப்போம், இல்லைன்னா முதலே இனிப்பு சாப்பிட்டு தான் சாப்பிடவும் ஆரம்பிப்போம். அது என்ன நம்ம இனிப்பு எடுத்துக்கிறோம்னா மைசூர் பான் ஞாபகம், மைசூர், கர்நாடகா. அடுத்து நேஷ்னல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட், நாக்பூர், மகாராஷ்டிரா. நம்ம என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணுன்றது மகா முக்கியமான விஷயம். அங்கே என்விரான்மெண்ட்டு மகாக்கு மகாராஷ்டிரா, நாக்பூர். சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், காரைக்குடி, தமிழ்நாடு. கெமிக்கல்னாலே குடிக்கக்கூடாது, எலக்ட்ரோகெமிக்கல்னால் கண்டிப்பாக குடிக்கக்கூடாது, காரைக்குடி. சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட், துர்கப்பூர், வெஸ்ட் பெங்கால். மெக்கானிக்கலில் காணிக்கை எடுத்துக்கோங்க, துர்கப்பூரில் துர்கை அம்மன் எடுத்துக்கோங்க. காணிக்கை செலுத்துகிறாங்க துர்கை அம்மனுக்கு, அவ்வளோதான். யுரேனியம் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஜடுகுடா, ஜார்க்கண்ட். யுரேனியமில் ரேன் எடுத்துக்கோங்க, ஓடி போகிறாங்க. எப்படி ஓடி போகிறாங்கன்னு சொல்லுவோம், குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க, ஜடுகுடா, ஜார்க்கண்டு. நேஷ்னல் சுகர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், கன்பூர், யூபி. சுகர்ன்றது எதுலேருந்து வருது, சுகர் கேன்லேருந்து வருது. கேன்னா கேன், கான்பூர், யூபி, அப்படி ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட், கோயம்புத்தூர், தமிழ்நாடு. சுகர்னால் என்ன பார்த்தோம், சுகர் கேன்லேருந்து எடுப்பாங்க, அதனால் கன்பூர் வரும்னு பார்த்தோம். இங்கே சுகர் கேன்னே வந்துருச்சு. சுகருக்கு அடுத்து என்ன இருக்குது, சீன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சீனா இங்கே கோயம்புத்தூர், தமிழ்நாடு. சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், கட்டாக், ஒடிசா. நம்ம டிஷ் மாதிரி ரைஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அட்டாக் வந்துடும், அதான் கட்டாக். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரல் ரெசின்ஸ் அண்ட் கம்ஸ், லேக் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ரஞ்சி, ஜார்க்கண்டு. ரெசின்ஸ் அண்ட் கம் எல்லாமே நம்ம ஜாரில் போட்டு வச்சோம்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரெசின்ஸ் அண்ட் கம்ஸு இங்கே ஜாருக்கு, ஜார்க்கண்டு. நேஷ்னல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டியூட், கர்னல், ஹரியானா. இங்கே டைரி, அங்கே ஹரின்னு வச்சுக்கோங்க. ஹரின்ற பையன் தினம் அதான் நாள்னு வந்திருக்கு, கர்னல், நாள், ஒவ்வொரு நாள் நடக்கிறத டைரியில் எழுதுகிறான். ஸோ டைரி இங்கே கர்னல், ஹரியானா. சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மைனிங் அண்டு ஃபியூயல் ரிசர்ச், தன்பாத், ஜார்க்கண்டு. தன்னை பற்றி யாராவது தப்பாக பேசிட்டா ஜாஸ்தி காண்டாகும். தன்னை பற்றின்னு சொன்னேன், மைனுக்கு, மைன்னா என்ன, நம்மளை பற்றி. இங்கேயும் தன்னுன்னு வந்துடுது, தன் பேடு. தன் பாத்துக்கு தன் பேடுன்னு வச்சுக்கோங்க. தன்னை பேடாக பேசிட்டா ஜாஸ்தி கோவன்றனால ஜே, கோவன்றனால காண்டாகும், ஜார்க்கண்டு. அடுத்து சென்ட்ரல் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன், சண்டிகர். பிஜிஐ மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அதுவும் சண்டிகர் தான். இதுக்கு க்ளூ என்ன அப்படின்னா, நம்ம யூஜி முடிச்சுட்டு மேக்ஸிமம் எல்லாருமே ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே பிஜி படிக்கணும்னு நிறைய பேர் விருப்பப்படுவோம். அப்போ என்ன செய்வோம், வீட்டில் சண்டை போடுவோம், பிஜி படிக்க போகிறேன்னு. இங்கே பிஜின்னு வந்துருச்சு, அங்கே சண்டைக்கு சண்டிகர்னு வந்துருச்சு. அங்கே பிஜி படிக்க போன காலேஜில் சண்டை நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லேபில் உள்ள சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு சண்டை போடுறாங்க. சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு சண்டிகர், சென்ட்ரல் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் சண்டிகர்ன்றது வந்துடுது. அடுத்து நேஷ்னல் மெட்டலர்ஜிக் லெபார்ட்டரி, ஜாம்ஷெட்பூர், ஜார்க்கண்ட். இங்கே மெட்டலு, அந்த மெட்டலை வச்சு ஷெட்டு போடுறாங்க, ஜாம்ஷெட்பூர், ஜார்க்கண்டு. சென்ட்ரல் சால்ட் அண்டு மரைன் கெமிக்கல்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், பாவ்நகர், குஜராத். சால்ட் அண்ட் மரைன்னாலே நமக்கு தெரியும், குஜராத்து தான், அங்கே பாவ்நகரில் இருக்குது. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசனோகிராஃபி, டொனப்பவுலா, கோவா. கோவா போனாலே பெரிய டான் மாதிரி காமிச்சிக்கிறாங்க. கோவாவில் என்ன இருக்குது, கடல்.
அந்த கோவா கடலுக்கு போயிட்டு வந்துட்டு எல்லோரும் டான் போட சீன் போடுவாங்க. டான் போடன்றதுனால டோனா பவுலான்னு வந்துடுது. கோவா கடலுக்கு ஓசனோகிராஃபி. Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.